ஐசிசி வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு, அதன் பாதுகாப்பு அமைச்சர், முப்படைகளின் பிரதானி, இவர்கள் 3 பேர் மீதும் பிடிபிராந்தை பிறப்பிக்க போகின்றது. இன்னும் சில நாட்களில் அது வரலாம் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் அதை வெளிப்படையாக காட்டியது இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீன போர். எனவேதான் இப்ப கொழும்புல இருந்து வார ஒரு ஊடகம் கூட தனது 10 எழுத்துல கூறியிருக்கிறது, 200 days லைவ் ஸ்ட்ரீம் ஜெனோசைட் என்று சொல்லி. இஸ்ரேலை ஐசிசி தண்டிக்க முடியாது, அவர் வெளிப்படையாக கூறிவிட்டார். தண்டிக்க முடியாது. அவர் அவ்வாறு தண்டித்தால் அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருக்காது என்ற ஒரு நிலையத்தான் இருக்கிறது. செனட்டர் மேலும் அவ்வாறு தான் கூறியிருக்கிறார்கள். மே தின பேரணியில் தான் அவர் அறிவித்தார், இன்றிலிருந்து நாங்கள் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை நிறுத்திக் கொள்வோம். ஆனால் அது வந்து அடுத்த நாள் கூறினார்கள், மே 2ஆம் நாள் அது நடைமுறைக்கு வந்து விட்டது என்று கூறியிருக்கிறார். அவர்கள் ஏற்கனவே தூதுவர்களை திருப்பி அழைத்து விட்டார். ஏன் விடுதலை புலிகளின் பேச்சுக்களின் போது கூட அவர்கள் கூறினார்கள், பேச்சுக்களுக்கு நல்லெண்ணமாக நீங்கள் வந்து தடைகளை நீக்குங்கள். இந்த அமெரிக்கா வாஷிங்டன்ல இடம்பெற்ற பேச்சுக்களுக்கு கூட அவர்கள் போவதற்கு தடை ஒரு இடைஞ்சலாக இருந்தது. அதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்னென்றால், தடை இருக்கிறதால தான் பேச்சுக்கள் வந்து நல்ல சுமூகமாக நடைபெறுமா. கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauri-tours.com. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக இங்கே எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் கூட கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான இந்த போர் தொடர்பாக நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் போராட்டங்கள் நடைபெறுகின்றது. ஆனால் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், ஐசிசி இஸ்ரேல் தங்களுடைய இராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்கள் மீது ஒரு பிடியாணை பிறப்பிக்க போகிறது என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பிக்க போகின்ற ஒரு அச்சத்தில் இருப்பதாக கூறுகின்றது. அது மட்டுமில்லை, அவர்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி வழங்குகின்ற அமெரிக்காவும் கூட இது தொடர்பாக கவலையை தெரிவித்திருக்கின்றது. இதனுடைய விளக்கத்தை எங்களுடைய உறவுகளுக்கு முதலில் கூறுங்கள். இந்த நெதர்லாந்தின் ஹேக் தளமாக கொண்டிருக்கின்ற அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அது வந்து அண்மையில் உங்களுக்கு தெரியும், ரஷ்ய அதிபர் புட்டின் மீது ஒரு பிடியாணையை பிறப்பித்திருந்தது. அதனால் அவர் பிரிக்ஸ் மாநாடு தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற போது கூட அவரால் அங்கு போக முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததும் தெரிந்த விடயம். அப்போ ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப அதாவது கடந்த 200 நாளாக ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஜெனோசைட் என்றுதான் ஒரு கொழும்பு பத்திரிகை ஒன்றை கூறியிருக்கின்றது. என்னென்றால், லைவா உங்களுக்கு ஜெனோசைட்டை காட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்க இந்த 200 நாளாக ஐசிசி வந்து கண்ணை மூடிக்கொண்டு தூங்கி கொண்டிருக்க அது மிகப்பெரிய ஒரு கேள்வி வருகின்றது. ஏனைய நாடுகள்ல எப்படி நடந்தாலும் அவர்கள் இப்படித்தான் கண்ணை மூடிக்கொண்டிருப்பார்களோ. இந்த நிலையில் தான் இப்ப ப்ளூம்பர்க் ஊடகம் முதலில் ஒரு தகவலை கொண்டு வந்திருந்தது. அதாவது ஐசிசி வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு, அதன் பாதுகாப்பு அமைச்சர், முப்படைகளின் பிரதானி, இவர்கள் 3 பேர் மீதும் பிடிபிராந்தை பிறப்பிக்க போகின்றது. இன்னும் சில நாட்களில் அது வரலாம் என்று தெரிவித்திருந்தது. அது தெரிவித்திருந்த நிலையில் வந்து இஸ்ரேலிய பிரதமர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஐசிசி வந்து தமது நடவடிக்கையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, ஐசிசி அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று. ஆனால் பிறகு இஸ்ரேலிய ஊடகங்களும் போட்டிருந்தது, சில தினங்களில் இவர்கள் இதனை கொண்டு வருவார்கள், பிடிபிராந்தை கொண்டு வருவார்கள் என்று எல்லாம் போட்டிருந்தார்கள். ஆனால் இந்த நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை துணை பேச்சாளர் வந்து வால்டர் பட்டேல் அவருடைய கூறியிருந்தார், இஸ்ரேலை வந்து தண்டிக்கும் உரிமை ஐசிசிக்கு கிடையாது என்று கூறியிருந்தார். அவ்வாறு தண்டித்தாலும் தாங்கள் அதனை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்ற மாதிரி தான் கூறியிருந்தார். ஆனாலும்
உக்ரைன், டாபர், சூடான் பகுதிகளில் இடம்பெற்ற குற்றங்களுக்காக ICC மேற்கொண்ட நடவடிக்கைகளை தாங்கள் வரவேற்பதாகவும் கூறியுள்ளனர். அப்ப இந்த நிலையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. இது மீண்டும் மேற்குலகம் தனது இந்த மனிதாபிமானம், மனித உரிமைகள் என்ற அவர்களின் அந்த கோஷங்களின் நம்பகத்தன்மையற்றதைத்தான் உண்மையில் காட்டுகின்றது. ஆனால் ICCக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷர் இருக்கிறதாக கூறுகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த ICC 2 வழிகளில் நடவடிக்கையை ஏற்படுத்தலாம். ஒன்று, பாதுகாப்பு சபை பரிந்துரை செய்யலாம். பரிந்துரை செய்தால் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அவ்வாறுதான் சூடான் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சூடான் மீது பாதுகாப்பு சபை பரிந்துரை செய்திருந்தது. அல்லது ICCயின் தலைவர் தனிப்பட்ட ரீதியாக இந்த பரிந்துரை தான் ஒரு பரிந்துரையை கொண்டு வந்து இதனை நடைமுறைப்படுத்தலாம். அவ்வாறுதான் பூட்டின் மீதான இது கொண்டு வரப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னால், ICC தலைவர் இப்ப இருக்கிறவர் கரீம் கான். அவர் பிரித்தானியா தளமாக கொண்ட ஒரு சட்டவியலாளர். அவரை நீக்கியதன் வரலாறும் முக்கியமானது. என்னென்று சொன்னால், அதற்கு முன்னர் இருந்தவர் பேட்டு போசோடா என்றவர் தான் இருந்தவர் முதல். அவர் 2021 விலத்துவதற்கு முதல் அவரை பதவியிலிருந்து இவர்கள் அகற்றியதற்கு காரணம், அவர் 2014 இஸ்ரேல் மேற்கொண்ட போர்க்குற்றங்கள், மற்றது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் மேற்கொண்ட போர்க்குற்றங்களை 2017 அவர் விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியது அவர் மீதான அழுத்தங்களை கொண்டு வந்திருந்தது. அப்போ அமெரிக்கா ICC நீதிபதிகளை கைது செய்வோம் என்று மிரட்டி இருந்தது. அவர்கள் மீது தடை கொண்டு வருவோம் என்று மிரட்டி இருந்தது. அதன் பின்னர் அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் தான் பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஒரு சட்டவியலாளர் கரீம் கான் அங்கு நியமிக்கப்பட்டார். கரீம் கானை பொறுத்தவரையில் அவர் மேற்குலகம் சார்ந்தவராகத்தான், தங்களுக்குரியவரைத்தான் நியமித்திருக்கிறார். எனவே இது தொடர்பில் மேலதிகமாக அவர் நடவடிக்கை எடுப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கின்றது. இருந்த போதும் இந்த நிலைமை தற்போது மிக முக்கிய ஒரு பேசு பொருளாக இந்த ICC தொடர்பான விடயங்கள் இருக்கு. நீங்கள் இப்பொழுது கரீம் கான் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCயில் உள்ள வழக்கறிஞர்கள், அவர்கள் அலுவலகம், அவர்களுடைய ஊழியர்கள் மீது மிரட்டுவதை நிறுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அப்படி என்றால், நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வருவது அடி ஆட்களை வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுவதை போல் இதை இந்த தலைப்புச் செய்தியை பார்த்தவுடன் அதுதான் ஞாபகம். அப்படி என்றால் ICCயினுடைய ஊழியர்களை மிரட்டுகிறார்கள் என்றால் சர்வதேச சட்டத்துக்கு என்ன நடந்தது? அப்படி என்றால் இதை எப்படி மற்ற நாடுகள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றது? இதுக்கு என்ன பதில் கூறப் போகிறார்கள்? உண்மைதான். இப்போ பார்த்தீர்கள் சொன்னால், இவர்கள் இப்ப கென்யாவில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், தேர்தலுக்கு பின்னர் இடம்பெற்ற வன்முறைகள் என்று கூறி அந்த நாடின் மீது கூட ICC நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இவ்வளவு காலமும், அதாவது இவர்கள் மேற்கொண்டது போன்ற இனிமேல் இந்த ICC எல்லாம் ஒரு செயற்திறனற்றதாக வரப்போகின்றது இனிவரும் காலங்களில். ஏனென்று சொன்னால், இனிவரும் காலங்களில் இதனை யாரும் மதிக்க போவதில்லை. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூட்டின் மீதான பிடியாந்து யாரும் அங்கு மதிப்பது கிடையாது. இப்ப அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இனி பாதுகாப்பு சபையினூடாக எதனையும் இவர்கள் கொண்டு வர முடியாது என்றால், பாதுகாப்பு சபையில் இவர்கள் எவ்வாறு வீட்டோ பண்ணுகிறார்களோ அதே போலதான் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோ பண்ணும் என்ற ஒரு நிலை ஏற்படும். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ICC நடவடிக்கையாக இருக்கலாம், ஏனைய அமைப்புகளாக கூட இருக்கலாம், அந்த மேற்குலகம் சார்ந்தவை, இவர்கள் தங்கள் நலன் சார்ந்து இவ்வளவு காலம் இயங்கினார்களே தவிர, அதாவது எங்கேயும் வலிமை இல்லாத இனத்தையோ அல்லது நாட்டையோ அடிமைப்படுத்துவது அல்லது அவர்களை கொடுமைப்படுத்துவது அல்லது அவர்கள் மீதுதான் சட்டத்தை பிரயோகிப்பது, தங்களுக்கு அந்த சட்டம் இல்லை என்ற ஒரு தொழில் தான் இயங்கி வந்திருந்தார்கள். ஆனால் அதை வெளிப்படையாக காட்டியது இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீன போர். எனவேதான் இப்ப கொழும்புல இருந்து வார ஒரு ஊடகம் கூட தனது 10 எழுத்துல கூறியிருக்கிறது, 200 days live stream genocide என்று சொல்லி. இப்ப இது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ICC எங்க என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். ICC நீங்கள் எல்லோரும் மக்கள் எல்லாரும் உலகம் முழுக்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் எங்கு போனீர்கள் என்ற ஒரு கேள்வியைத்தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இப்படி பல நாடுகள் அதாவது இவர்கள் இனிமேல் எந்த ஒரு நாட்டிலும் இவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலையை இதற்கு பின்னால் இருக்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒரு திருசங்க உண்மையில்
நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் போர் ஆரம்பிக்காது விட்டால் இவர்கள் ஓரளவு ரஷ்யாவுக்கு மேல் கடும் அழுத்தங்களை மேற்கொண்டிருக்க முடியும். இப்போது இவர்கள் அந்த திணறி வருவது படைத்துறை ரீதியாக மட்டுமில்லை, இது ஒரு ராஜதந்திர அரசியல் அழுத்தங்களாக இருக்குது இவர்கள். இப்ப ஐசிசி பிடியானை கொண்டு வந்தார்களாக இருந்தால் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களுக்கும் இராணுவத்தினர்களுக்கும் பிடியானை கொண்டு வருவார்களா இருந்தால் அதை மதிப்பார்களா? மதிக்காவிட்டால் என்ன நடக்கும்? அதையும் மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக 2017ஆம் ஆண்டு அமெரிக்கா மீது தான் விசாரணை ஒன்றை கொண்டு வர போறோம் என்று அப்போதைய தலைவர் பென்சோடா தெரிவித்ததற்கு அமெரிக்கா தடைகளை போட்டு அவர்களுக்கு மேல் ஐசிசி ஜட்ஜ்கள் எந்த நாட்டுக்கு வந்தாலும் கைது செய்வோம் என்று மிரட்டியது மட்டுமில்லை, குண்டு வீசவில்லை, அதை மட்டும்தான் செய்யவில்லை. அவ்வளவு அது மட்டுமல்ல, 2021ஆம் ஆண்டு அவரை பதவியிலிருந்தும் அகற்றியாச்சு. பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒன்றை கூறியிருக்கின்றார், நீங்கள் ஐசிசி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் தாங்கள் பலஸ்தீன மக்களை கடுமையாக தாக்குவோம் என்று. அப்ப இதுதான் அந்த பிரச்சனை. அதாவது அவர்கள் நடவடிக்கை எடுத்தாலும் தண்டனை இவர்களுக்கு தான் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தாங்கள் எதற்கும் அடிபணிய போவதில்லை என்று தாங்களுக்கும் ஐசிசிக்கும் தொடர்பில்லை என்று. அப்படியானால் எவ்வாறு புட்டின் அவர்களுக்கு பிடியாணை போட்டார்கள்? அப்படியானால் அதற்கு என்ன நடக்கும்? உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சூடானும் ரஷ்யாவும் ஐசிசியில் அங்கத்துவ நாடுகள் இல்லை. அப்ப அதன் மீது எவ்வாறு நடவடிக்கை எடுத்தார்கள் என்ற கேள்வி இப்ப எழுகின்றது. அதன் மீது எவ்வாறு நடவடிக்கை இவ்வாறு பல நாடுகள், இப்ப இலங்கை கூட அதில் இல்லை, எனவே இலங்கை கூட அதில் தப்பிக்கலாம். அப்ப இவர்கள் முதலில் நீங்கள் கொண்டு வந்த சட்டங்களையும் நீங்கள் ஏற்படுத்திய அமைப்புகள் விதிமுறைகளையும் நீங்கள் மதிக்க வேண்டும். ஆனா அதற்கான ஒரு பல பரீட்சையாகத்தான் இதனை பார்க்கலாம். இதனை செய்தவர்கள் இவர்களின் அதாவது நீதி பொறிமுறை, நிதி பொறிமுறை, போர் பொறிமுறை எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்ணுகிறார்கள். இப்ப நடுச்சந்தியில நின்று இவர்கள் தங்களை முதல் நிரூபிக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் வெளிவர வெள்ள மாளிகை இந்த துணை பேச்சாளர் வேதன் பட்டேல் கூறியிருக்கிறார், இஸ்ரேலை ஐசிசி தண்டிக்க முடியாது. அவர் வெளிப்படையாக கூறிவிட்டார், தண்டிக்க முடியாது. அவ்வாறு தண்டித்தால் அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருக்காது என்ற ஒரு நிலையத்தான் இருக்கிறது. செனட்டர்ஸ் மேலும் அவ்வாறு தான் கூறியிருக்கிறார்கள். உலகத்தின் காவல்துறை உச்சக்கட்டத்தில் நிற்கின்றதான் இதை கூறுகின்றது. என்றால் அவர்கள் சொல்லுவதைத்தான் ஏனைய நாடுகள், சர்வதேச நாடுகள் கேட்க வேண்டும் என்ற விதத்தில் தான் அவர்களுடைய நிலை இருக்கின்றது என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் இப்ப பாருங்கள், வெஸ்ட் பேங்கில் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் 15, 8, 12 வயதுள்ள பிள்ளைகள் அங்கே வீதியில் இருந்து விளையாடிய பொழுது 2 பேரை சுட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் இறந்து விட்டார். இது பிபிசி கூட அது தொடர்பாக ஆராய்ந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அப்ப இதுவும் ஒரு போர்க்குற்றமாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் இந்த போர்க்குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுமா? ஏனென்றால் இப்ப பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரம் பேசியிருந்தோம், மாஸ் கிரேவ்ஸ் மனித புதைகுழி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு சர்வதேச விசாரணைக்கு அனுமதி வழங்க மாட்டோம், தாங்கள் தான் அதை விசாரிப்போம் என்று, அதாவது கொலை செய்தவர்களே விசாரிக்க வேண்டும் என்றது. அப்படி என்றால் இப்படி தொடர்ச்சியாக இவையெல்லாம் வரும் பொழுது இது மிகவும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மையில்தான். இது முழுக்க என்னென்றால் இவர்களுக்கு மீதான அனைத்துலக மட்டத்தில் இவர்கள் ஒரு பின்தங்கிய நிலைக்கு போக வேண்டிய நிலை அல்லது ஐசோலேட் பட வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். அதாவது ரஷ்யாவை ஐசோலேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி முனைப்பாக உக்ரைன் போரின் போது நின்றவர்கள் இப்போது இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் போரில் அந்நியப்பட்டு நிற்பதைத்தான் காட்டுகின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேடே ஊர்வலத்தின் போது கொலம்பியாவின் அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார், தாங்கள் இஸ்ரேலுடனான டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை முறித்து விடுகிறோம் என்று சொல்லி. அது 2ஆம் தேதியுடன் அவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை நிறுத்திவிட்டார். அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 11 நாடுகள் இஸ்ரேலுடனான உறவுகளை முறிப்பதற்கு ஆயத்தமாக தமது தூதுவர்களை திரும்ப அழைத்திருக்கின்றனர். உதாரணமாக தென் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், சிலியாக இருக்கலாம், ஹொண்டூஸாக இருக்கலாம், சிறிய நாடுகள் என்றாலும் 11 நாடுகள் அழைத்திருக்கின்றது. பஹ்ரைன் கூட அதில் இருக்கின்றது. அப்ப உண்மையில் இவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் பாத்தீங்கன்னா போர்க்குற்றம், அந்த குழந்தைகளை கொல்வது, அங்கு இஸ்ரேலிய படையினருக்கு ஒரு கொல்வதற்கான அதிகாரத்தை வழங்கியது போலதான்
தெரிகின்றது. இன்று வரையிலும் 35,000 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 15,000க்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்கள். அப்ப ஆனாலும் இன்று வரையிலும் யாரும் தண்டிக்கப்படவில்லை. இப்ப ஐசிசி, அதாவது ரோமை தளமாக கொண்ட இந்த ஐசிசி கொள்கை, ஒரு வரியில் அதன் கொள்கை என்னென்றால், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும், குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. அவர் அது அவர்கள் உருவாக்கியதற்குரிய நோக்கமாம். ஐசிசியை உருவாக்கியதற்கு நோக்கம் குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. ஆனால் எந்த குற்றவாளிகள் என்றதான் இப்ப பிரச்சனை. தங்களுக்கு பிடிக்காதவ குற்றவாளிகளா அல்லது உலகத்தில் உள்ள அத்தனை குற்றவாளிகளமானதான் பிரச்சனை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், முன்னர் பல நாடுகள்ல சர்வாதிகாரிகள் என்றார்கள். இடியமீன சர்வாதிகாரி என்றார்கள், கிட்டதை சர்வாதிகாரி என்றார்கள். அது ஒரு நாட்டுக்குள் முடிந்த விடயம். இப்போது நாங்கள் ஒரு சர்வாதிகார உலகத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு ஃபீலிங்கை இது எல்லா இடத்திலையும் மெல்ல மெல்ல பரவி கொண்டு வருகின்றது. இந்த நிலைமை உண்மையில் இவர்கள் தங்களை டிஃபெண்ட் பண்ண வெளிக்கிட்டாலும், ஆனால் அவர்களுக்கு இது ஒரு பேக்ஃபயராகத்தான் தொடர்ச்சி போய்கொண்டிருக்கின்றது. நெருக்குவாரங்கள் வரும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற மனிதாபிமான அந்த அவல நிலை காரணமாக இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை துருக்கி நிறுத்தி இருக்கின்றது. கடந்த ஆண்டு 7 பில்லியன் செலவழித்திருக்கிறார்கள். இது என்ன விதமான தாக்கத்தை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப காலத்தில் பேசிக்கொண்டு வந்தோம். அரபு நாடுகள் ஏன் எந்த ஒரு விதத்திலும் ஒரு சரியான அழுத்தத்தை கொடுக்கும் முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறார்கள் என்று பேசிக்கிட்டோம். ஆனால் இப்பொழுது துருக்கி இந்த முடிவை எடுத்தது, இவர்களை தொடர்ந்து ஏனைய அரபு நாடுகளும் கைகோர்ப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். பல நாடுகளில், இப்ப தென் அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்ல, பல நாடுகள்ல பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல துருக்கி முற்றுமுழுதாக வர்த்தக நடவடிக்கையை நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் கூறியது போல $7 பில்லியன் வர்த்தகம் 2 நாட்டுக்கும் இடையில் இடம்பெற்றது கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு அது $9.5 பில்லியன் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது நிறுத்தப்பட்டிருக்கு. அப்ப அதே போல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்கா, அதாவது UAE இருக்கின்ற ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கின்ற அமெரிக்காவின் வான்படை விமானங்களை இப்போது கட்டாருக்கு மாற்றி கொண்டிருக்கிறதாக கூறியிருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட். ஏனென்று சொன்னால், அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்கள் நாட்டிலிருந்து நீங்கள் ஈராக்கையோ ஏமனையோ தாக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். எனவேதான் இவர்கள் இப்போது அதனை இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிறார்கள். அடுத்தது நீங்கள் பாத்தீங்கன்னா நைகர் ஆப்பிரிக்க நாடு. அதில் இருக்கின்ற அமெரிக்க படையினரை வெளியேற சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் தளத்திலிருந்து வெளியேற முதலே அந்த தளத்துக்குள், அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து ரஷ்ய படையினர் இறங்கி விட்டார்கள். இப்போது அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஒன்றை கூறுகிறார், ஒரு படைத்தளத்துக்குள் ரஷ்ய படையினரும் அமெரிக்க படையினரும் இருப்பது தங்கள படையினருக்கு ஆபத்து என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அப்படி உலகத்துல பல மாற்றங்கள் கடகடன்று நடந்து கொண்டு வருகின்றன. இப்ப ஆப்பிரிக்க நாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும், தென் அமெரிக்க நாடுகளாக இருக்கலாம், ஆசிய நாடுகளாக இருக்கலாம். இப்ப நான் முதல் கூறியது போல இலங்கையில் இருக்கின்ற ஒரு பத்திரிகை தான் அதை கூறியிருந்தது. இப்போது ஈரானுக்கு இலங்கை கொடுத்த வரவேற்பாக இருக்கலாம். இப்படி அந்த உலக ஒழுங்கில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இது கொண்டு வருகின்றது. அது அரபு உலகத்திலும் இப்போது மெல்ல மெல்ல எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது. அப்ப அரபு உலகத்துல எதிரொலிக்க தொடங்கியது இந்த ஈரான் தாக்குதலுக்கு பிறகு அரபு உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் மெல்ல மெல்ல வருகின்றது. அடுத்தது இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் இப்போது இவர்களை மதிக்கவில்லை என்னும் போது அவர்கள் இனிமேல் இவர்களை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் தென்படுது. உண்மை. நீங்கள் இப்ப ஆரம்பத்தில் கூறினீர்கள் 11 நாடுகள் தங்களுடைய தூதுவர்களை திருப்பி அழைத்திருக்கின்ற என்று கூறியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் கொலம்பியா அரசுறவியலை நிறுத்திவிட்டது என்று கூட செய்திகளோடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது? என்ன காரணத்துக்காக? அப்ப அவர்கள் கூடுதலாக அதாவது அரபு நாடுகளுடனான உறவுகளை அல்லது சீனாவோ ரஷ்யாவுடனான உறவுகளை அவர்கள் வைத்திருக்காங்க. அடுத்தது என்னென்றால் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறுகலும் இருக்கின்றன. அப்ப அடுத்தது அவர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள் என்னென்றால், இப்போது அங்கு நடைபெறுவதுதான் நாளைக்கு எங்களுக்கு நடைபெறும் என்றும். அப்ப அதாவது முஸ்லீம் நாடுகளுடனான நல்லுறவின் அடிப்படையில் அவர் ஒன்றை மேதின பேரணியில் தான் அவர் அறிவித்தார், இன்றிலிருந்து நாங்கள் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை நிறுத்திக் கொள்கிறோம். ஆனால் அது அடுத்த நாள் கூறினார்கள், மே 2ஆம் நாள் அது நடைமுறைக்கு விட்டது என்று கூறியிருக்கிறார். அவர்கள் ஏற்கனவே தூதுவர்களை திருப்பி அழைத்து விட்டார்கள். அதே போலதான் நீங்கள் கொண்டூஸாக இருக்கலாம், சிலியாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம்,
ஜோர்டானாக இருக்கலாம், பல நாடுகள் தூதுவர்களை திருப்பி அழைத்திருக்கின்றது. இஸ்ரேலில் இருக்கிற தூதுவர்களை அழைத்திருக்கு. அது மட்டுமல்லாது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இப்ப துருக்கியின் இந்த பொருளாதார பின்னடைவு ஒரு புறம் இருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த ஏமன் குதிஸ் அமைப்பினர் கடந்த வாரம் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலை தாக்கியதாக ஒரு செய்தி வந்திருந்தது. ஆனால் அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரித்தானியாவின் கப்பல் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்த இந்தியாவிலிருந்து இங்க கொண்டு வரோம். இப்படித்தான் தட வேலை செய்யுது உண்மையான கப்பல். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்ப ஏன் ரஷ்யால இருந்து வந்த கப்பலுக்கு அடிச்சேன் சொல்றாங்க, அது பிரித்தானியா கப்பல் இந்தியாவுக்கு தங்களுக்கு தேவையான எண்ணெயை இந்தியாவுக்கு கொண்டு, அது சேதம், அந்த கப்பல் சேதம். இப்ப நீங்கள் ஜெருசலம் போஸ்ட் ஒன்று கூறி இருக்கின்றது என்று சொன்னால், கிட்டத்தட்ட அந்த அன்றைக்கு ஈரான் மீதான தாக்குதல், ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் இஸ்ரேல் மீது அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணைகள் 25% ஏவுகணைகளைத்தான் தடுத்ததாக, 75% தடுக்க முடியவில்லை என்று இப்ப மெல்ல மெல்ல பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது என்று சொன்னால் அதாவது இதில் உலகம் பல்முனைவாக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு நிலைக்கு வந்து விட்டது. இப்ப இவர்கள் செய்கின்ற செயல்கள் பல நாடுகளை எதிராக, இவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலை கொண்டு வந்திருப்பதைத்தான் நீங்கள் இந்த கொலம்பியா மேற்கொண்ட நடவடிக்கையை நீங்கள் பார்க்கலாம். இது பல நாடுகளுக்கு இனி தொடரும் போலதான் இருக்குது. இதே நேரத்தில் இஸ்ரேலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போர் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் புரட்சி, பல பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இரவு பகலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒடுக்குமுறை தொடர்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். வெள்ளை மாளிகையில் இருந்து ஜோ பைடன் கூட நீங்கள் போராடலாம், சுதந்திரமாக போராடலாம், ஆனால் வன்முறைகள் தூண்டாமல் போராட வேண்டும் என்று கூறுகிறார். வேடிக்கையா இருந்த சில செய்திகள், சில தலைப்புச் செய்திகளை பார்க்கும் பொழுது, இந்தியாவில் அங்கே நடந்த போராட்டம், அதாவது உழவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அதற்கு எதிராக இங்கே பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தலைப்புச் செய்திகளை போட்டார்கள். ஊடக அடக்குமுறை, பேச்சு சுதந்திரம் இல்லை என்று பல கருத்துக்களை எல்லாம் பல தலைப்புச் செய்திகளாக போட்டிருந்தார்கள். இப்பொழுது அவ்வளவும் அமெரிக்காவில் நடைபெறுகின்றது. இதை எப்படி அவர்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவார்கள்? ஜஸ்டிஃபை நீங்கள் பிபிசிலயோ மேற்குலோ ஊடகங்களே பார்க்க மாட்டீங்க. அங்கே அமெரிக்காவிலே இந்த போராட்டம் நடப்பதாகவும் தெரியவில்லை. இது உண்மையில் ஒன்று நல்லது என்னென்றால், இது அமெரிக்க மக்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் விளங்க வேண்டும் இவர்கள் எவ்வாறு இந்த ஊடகங்கள் வேலை செய்கிறது. நீங்கள் ஒன்றும் பார்க்க மாட்டீர்கள். அவர்கள் வேறு ஏதோ செய்திகளை தான் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால், போரிஸ் ஜோன்சன் ஐடென்டி கார்டு இல்லாமல் வாக்களிக்க சென்றவர் என்று சொல்லி அந்த செய்திகளை தான் போடுகிறார்களே தவிர, அல்லது கிங் சார்ல்ஸுக்கு புற்றுநோய் என்று அந்த செய்திகள் தான் முன்னணியில் இருக்கிறது. இவ்வாறு செய்திகள் இல்லை. உண்மையில் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2200 மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஸ்னைப்பர்களை, அதாவது ஓஹியோ யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், கலிபோர்னியா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், டெக்சஸ் யூனிவர்சிட்டியில ஸ்னைப்பர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் மாணவர் போராட்டம் பரவி கொண்டிருக்கின்றது. தென் அமெரிக்கா நாடுகளுக்கும் பரவுகின்றது, கனடாவிலும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரித்தானியாவிலும் வெள்ளிக்கிழமை மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் அது ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதே போல நீங்க பாருங்க பிரான்ஸ்ல காவல்துறையினர் அடக்குகின்றார்கள். ஆனால் அங்க ரப்பர் புல்லட்ஸ் பாவித்திருக்கிறார்கள், டியர் கேஸை பாவித்திருக்கிறார்கள், பேராசிரியர்களை கூட இழுத்து கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இது நிலைமையை மோசமாக்கி கொண்டுதான் போகின்றது. ஏனென்றால் இப்ப அமெரிக்காவுடைய இன்னொரு செனட்டர் பேனி சாண்டர்ஸ் என்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இது பைடன் வியட்நாம் என்று கூறியிருக்கிறார். அதாவது இது நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஹமாஸுக்கு ஆதரவான போராட்டம் இல்லை, இஸ்ரேல் நடவடிக்கைக்கு எதிரான போராட்டம். இதை நீங்கள் ஹமாஸுக்கு ஆதரவானது என்று மாற்றுகிறீர்களே தவிர, ஆனால் மற்றவளமாக பார்த்தால் இஸ்ரேல் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டமாகத்தான் இது இருக்கின்றது. அங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஜோர்ஜ் வாஷிங்டன் சிலைகளை கூட அதுக்கு ஹமாஸ் போராளிகளை மாதிரி முகத்தை மூடி அதே கலரில் சட்டைகளை போட்டு மாற்றி அமைச்சிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு கடுமையான போராட்டங்கள். உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் போராட்டம் என்னும் போது அது தீ மாதிரி பரவும். அவர்கள் சோசியல் மீடியாவிலும் கடுமையான ஒரு ஆக்டிவாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறுவது, அதனை ஒருங்கிணைப்பதெல்லாம் அவர்களுக்கு இலகுவானது. இந்த நிலையில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கிறதின் வெளிப்பாடாகத்தான் நீங்கள் கூறியது போல இப்ப பைடன் உரை இருக்கின்றது. இப்ப
பல செனட்டர்கள் நேரடியாக கூறினார்கள் அந்த மாணவர்கள் ஹமாஸ் உறுப்பினர்கள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் அப்படி எல்லாம் கூறின போதும், ஆனால் இவர்கள் 2200 பேருக்கு மேல் இதுவரையில் கைது செய்யப்பட்ட போதும் அங்கு போராட்டங்கள் ஓய்ந்ததாக இல்லை. ஆனால் இதில் ஒரு நன்மை என்று ஒன்றை கூறுகிறார்கள். இந்த பிரவுன் யூனிவர்சிட்டி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவின் யூனிவர்சிட்டி மாணவர்களை அழைத்து, நீங்கள் போராட்டத்தை நிறுத்தினால் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தருகிறோம் என்றால் இஸ்ரேலுடனான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாவற்றையும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுகிறோம், நாங்கள் அதனை நிறுத்துகிறோம் என்றால் அதுக்கு அவர்கள் மாணவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். என்றால் இஸ்ரேலுடனான எல்லா தொடர்பு, அதாவது டெவலப்மெண்டோ அல்லது இன்வெஸ்ட்மெண்டோ உங்களோட புது புது ப்ராஜெக்டுகளை அங்கே கொடுக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதை ஒரு விதத்தில் ஒரு மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்கிறார். இன்னும் ஒரு மாணவ தலைவரிடம் ஊடகம் ஒரு கேள்வியை கேட்ட பொழுது, எங்களுடைய வரியை எங்களிடமிருந்து எடுத்து நீங்கள் இஸ்ரேலுக்கு நிதி உதவியும் படைக்கலங்களும் வழங்குகிறீர்கள் அந்த மக்களை கொல்வதற்கு, இது எவ்வளவு நியாயம் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நீங்கள் கூறிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது சர்வதேச சட்டங்களை மட்டும் இவர்கள் மீறி தங்களுடைய இரட்டை போக்கை சர்வதேச நாடுகளில் காட்டிக்கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய நாட்டில் அமெரிக்காவில் தந்த நாட்டில் தந்த மக்களுக்கே வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. இந்த போர் மேலும் விரிவடையும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இப்பொழுது இவர்களுக்கு ஒரு முடக்கம் ஒன்று வந்திருக்கின்றது? ஏனென்றால் நிச்சயமாக இராணுவத்தினருக்கு பிடியாணை போகுமாக இருந்தால், பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்களுக்கு பிடியாணை போகுமாக இருந்தால், அவர்களுடைய அணுகுமுறையில் ஏனென்றால் அமெரிக்கா ஏற்கனவே இது தொடர்பாக அவர்கள் அந்த கருத்தை கூறும் பொழுது அவர்களுடைய முகத்திலேயே மாற்றத்தை காணக்கூடியதாக இருந்தது. அப்படி என்று சொன்னால் இந்த போரில் இன்னொரு விடயத்தை கூறப்பார்க்கிறார்கள் என்றால், இந்த இடையூறுகளால் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்பாக இது ஒரு இடையூறை கொண்டு வந்து குழப்ப போகிறது என்று அப்படி ஒரு கருத்தை கூறுகிறார்கள். அது உண்மையா? இல்ல, அவர்கள் இவ்வாறுதான் எங்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறுதான் பொய்யையும் புரட்டையும் கூறுவதுண்டு. என் விடுதலை புலிகள் என்ற பேச்சுக்களின் போது கூட அவர்கள் கூறினார்கள், பேச்சுக்களுக்கு நல்லெண்ணமாக நீங்கள் இந்த தடைகளை நீக்குங்கள். இந்த அமெரிக்கா வாஷிங்டன்ல இடம்பெற்ற பேச்சுக்களுக்கு கூட அவர்கள் போவதற்கு தடை ஒரு இடைஞ்சலாக இருந்தது. அதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்னென்றால், தடை இருக்கிறதால தான் பேச்சுக்கள் நல்ல சுமூகமாக நடைபெறுமா. அதான் அவர்கள் கூறியது. தடைகளை வைத்திருந்தால்தான் அமைதி முயற்சி, அதாவது தங்களுக்கு என்ன சார்பாகவோ அதை அப்படியே மாற்றுவாங்க. அதை நம்புறதுதான் பிரச்சனை. இது உலக பரப்பில் இருக்கின்ற ஆய்வாளர்கள், அரசுறவியலாளர்கள், புத்திஜீவிகள் இதை இந்த நிலைமையை புரிந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் முக்கியம். அதனால்தான் அந்த மாற்றம் வரும், தாக்கம் வரும். புரிந்திருக்கிறார்களா? உண்மைதான். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா பெருமளவான அந்த மாற்றம் ஒன்று எல்லா நாடுகளிலும் தென்படுகின்றது. என்றால் இவர்கள் இரட்டை போக்கு முதலில் பலவீனமாக இருக்கும் போது ஒருவராலும் எதிர்க்க முடியாது, அந்த ஒரு நிலையாகத்தான் இருந்தது. இப்போ பலமாக வரும்போது எல்லோரும் சொல்கிறார்கள், எங்களுக்கும் துரோகம் நடந்தது, எங்களுக்கும் கொடுமை நடந்தது என்று எல்லோரும் கிளம்பி இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் எல்லா நாடுகளும் அதே மாதிரிதான் அரபு நாடுகள். இப்ப ஈரான் அடித்த பிற்பாடு எல்லாருக்கும் குளிர் விட்டு போன மாதிரி. எனவேதான் யுஏஇலிருந்து விமானங்களை அவர்கள் கட்டாருக்கு மாற்ற வேண்டிய ஒரு நிலை. இப்ப நைகர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ராணுவம் பேச விட்டு அவங்க போறன்னு சொல்லி இருக்கிறாங்க. பேச விட்டு கிளம்ப முதலே ரஷ்ய ராணுவம் வாங்கிட்டு இப்ப 2 பேரும் ஒரே பேச ஷேர் பண்றாங்களா. அப்ப அப்படியான ஒரு நிலை என்ன சொன்னா இந்த உலகத்தில் ஏற்படுகிற மாற்றம் நீங்கள் கூறியது போல இது ஒரு கருத்துருவாக்கத்தையும் கொள்கை மாற்றத்தையும் உண்மையில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் இது தொடர்ச்சியாக இதே நிலையில் அவர்களால் நின்று தாக்கி பிடிக்க முடியாது என்பது மெதுவாக நீங்கள் இப்பொழுது சிறிய உதாரணமாக சுட்டிக்காட்டினீர்கள். 11 நாடுகள் தங்களுடைய தூதுவர்களை அழைத்திருக்கிறார்கள், மீள் அழைத்திருக்கிறார்கள். கொலம்பியா அரசுறவியலை நிறுத்தி இருக்கின்றது. இனி துருக்கி வர்த்தக ஒப்பந்தங்களை நிறுத்தி இருக்கின்ற என்ற விடயங்களை பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் இங்கே போரில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வரப்போகின்றது என்பதை இதுக்கு அறிகுறியாக காட்டுகின்றது என்று உணர்கிறேன். உங்களுடைய ஆய்வினூடாக இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், இவர்களுடைய இரட்டை முகங்கள் எவ்வாறு செயற்படுகின்ற என்ற சர்வதேச நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, சர்வதேச நாடுகள் என்று கூறும்பொழுது இங்கே அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் தான் முன்னிலையில் நிற்பார்கள். ஆனால் வேறு அடியார்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அதை செயல்படுத்துகிறார்கள் நீங்கள் கூறுவதை நான் இப்பொழுது மெதுவாக உணர்கின்றேன். அந்த விடயங்களை உயிரோட உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208 830 8611 gauritours.com.